தமிழகத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக கல்லுக்கு தடையில் இருக்குது. இந்த கல் தடையினால் பனை தொழிலாளர்கள் பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்காங்க. நாட்டிலே 102 நாட்டில் கல்லுக்கு தடை கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் இன்றைக்கி 30 ஆண்டுகளுக்கு மேலே தடை இருக்குது. அண்டை நாளையில் உங்களுக்கு கேரளா, ஆந்திரா, கர்நாடகா கொரோனா காலத்தில் கூட கல்லறைக்கு கல் விற்றாங்க. இந்த கல் இன்றைக்கி தடை இருக்கிறதுனால கள்ளச்சாராயம் அதிக அளவு இன்றைக்கி உற்பத்தி ஆகி போச்சு. மலிவான கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிக்கிறதுனால இன்றைக்கி வறுமைக்கு கீழே இருக்கிறவங்க பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. கள்ளச்சாராயத்தை ஒழிக்கவும் பனை தென்னை விவசாயிகள் பனை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட தமிழக முதல்வர் கல்கடையை திறக்க முன் வர வேண்டும். லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கல்லுக்கடை திறந்தா இருக்கும். உடலுக்கு நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது, குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. கல் இன்னைக்கு தொடர்ந்து ஒரு கல்லை ஒரு மரத்தை கல்லை குடித்தா தீராத நோய் தீரும் என்கிற பழமொழி இன்னமும் இன்னைக்கு கிராமத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பனை தென்னை விவசாயிகள் பனை தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் மேம்பட கல்கடை திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. நாடு முழுவதுமே உங்களுக்கு கல்லுக்கடை இருக்கு. நாடு முழுவதுமே கல்லுக்கடை இருக்குது. கொரோனா காலத்தில் இன்னைக்கு ஊரடங்கு உத்தரவு விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு சொன்னப்போ கூட கேரளாவில் கல்லுக்கடை மூடலை. அரசாங்கம் இன்னைக்கு எதை வேணாலும் இன்னைக்கு ஆட்சி அவங்க கையில் இருக்குது. எதை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம். கல்லுக்கடையினால் கல்லுக்கடை திறந்தா பல நோயே இல்லாத போயிடும். நாட்டிலேங்க வாழ்வாதாரம் இன்னைக்கு பெரிய அளவில் இன்னைக்கு பனைத்தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பின்தங்கி இருக்கிறது காரணமே கல்லுக்கு தடை பண்ணதுனால தான். கல்லுக்கடையை திறக்கணும். இதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. இன்றைக்கி நாடு முழுவதுமே கல்லுக்கு இன்றைக்கி தடை கிடையாது. தமிழகத்தில் மட்டும் கல்லுக்கடை இருக்குது. இதை திறக்குன்னு சொல்லி தொடர்ந்து 30 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு வராங்க. கல்லுக்கடையை திறந்தால் மலிவு விலையை கிடைக்கிறதுனால உங்களுக்கு கள்ளச்சாராயத்தை குடிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு சொம்பு 30 ரூபா தான். அந்த சொம்பு 30 ரூபா கல் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்காதுங்க. உடலுக்கு உங்களுக்கு அதிக அளவு எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். நோயை கிட்ட வராத பார்த்துக்கும். இதெல்லாம் கள்ளச்சாராயம் உங்களுக்கு முற்றிலுமாகவே கள்ளச்சாராயம் இல்லாதே போகிறதுக்கு வழி கிடைக்கிறதுக்கு ஒரே வழி கல்லுக்கடை தான். அரசியல் கட்சி தலைவர்கள் இவ்வளோ நாள் இந்த வார்த்தையை சொல்ல, இன்றைக்கி ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது எங்களுக்கு விவசாயிகளுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த கோரிக்கையை தமிழக முதல்வர்கிட்ட முன்னிறுத்தி கல்லுக்கடை திறக்க முன்வர சொல்லி பனை தொழிலாளர் விவசாயிகள் சார்பில் கோரிக்கை வைக்கிறாங்க.